வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்டர் 7 தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம், கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய கிளாஸஸில் வந்து கம்பெனிஸ் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, ஷேர் கேபிட்டல்னால் என்ன, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன், அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஃபீச்சர் ரீஇஷ்யூ, இது எல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். அதுக்கான சம்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூக்கான சம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். Simon Limited issued 50,000 equity shares of ₹10 each at par, payable on application ₹1 per share, on allotment ₹5 per share, on first call ₹2 per share, and on second and final call ₹2 per share. The issue was fully subscribed. அப்போ under subscription இல்லை, over subscription இல்லை, and all the amounts were duly received with the exception of 2,000 shares held by Cherian, who failed to pay second and final call. His shares were forfeited and reissued to Ilango at ₹8 per share. Journalize the above transactions. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா என்ட்ரிஸுமே வந்து பாஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் அப்ளிகேஷனுக்கு, அலாட்மெண்ட்டுக்கு, அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு, அதுக்கப்புறமா தான் ஃபீச்சர் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், ரீஇஷ்யூ என்ட்ரி வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி என்ன வரும், பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு equity share application account, being application money received. So எவ்வளவு number of shares, 50,000 shares into application money எவ்வளவு, ₹1 per share இல்லையா, ஸோ இன்ட்டு 1. அப்போ 50,000 நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம், இதை நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். Being application money transferred to share capital account. So 50,000 நம்ம transfer பண்ணிடுவோம். So application money receive பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், allotment பண்ணுவோம். அலாட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், அலாட்மெண்ட் மணியை வந்து கால் ஃபார் பண்ணுவோம். அலாட்மெண்ட் மணி எவ்வளவு, ₹5 per share. அப்போ ஃபர்ஸ்ட் கால் ஃபார் பண்ணும்போது நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். Being allotment money due. So 50,000 shares into ₹5 per share. So 50,000 into 5 எவ்வளவு, 2,50,000. அடுத்தது இதுவும் நம்ம ரிசீவ் பண்ணியாச்சு. பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு equity share allotment account, being allotment money received, 2,50,000. அடுத்ததா நம்ம என்ன பண்ணுவோம், கால் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணியை கால் ஃபார் பண்ண போறோம். அப்போ ஈக்விட்டி ஷேர்
first call account debtor to equity share capital account being first call money due. இது எவ்வளவு 50,000 shares into rupees 2 per share. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கால் மணி. அப்போ 50,000 into 2 are 1 lakh rupees. அடுத்தது இது ரிசீவ் பண்ண போகிறோம். ரிசீவ் பண்ணும்போது என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் being first call money received 1 lakh. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுவோம்? செகண்ட் கால் மணியை கால் ஃபார் பண்ணுவோம். அப்போ ஈக்விட்டி ஷேர் second and final call account debtor to equity share capital account being second and final call money due. ஸோ இது நம்ம என்ன பண்ணுவோம்? 50,000 ஷேர்ஸுக்கும் கால் ஃபார் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் கால் மணியோட வேல்யூ எவ்வளவு? rupees 2 per share into 2. ஸோ டோட்டலாக 1 lakh rupees. அடுத்ததா இப்போதான் நம்ம கவனிக்கணும். இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க? all the amounts were duly received with the exception of 2,000 shares held by Cherian who failed to pay second and final call. ஸோ செரியன் வந்து எந்த அமௌண்ட் வந்து பே பண்ணல, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வந்து பே பண்ணல. ஸோ அவர் எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாரு? 2,000 ஷேர்ஸ். அப்போ ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ணது எவ்வளவுக்கு? 48,000 ஷேர்ஸுக்கு தான் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். தட் இஸ் 50,000 minus 2,000. அப்போது பேங்க் அக்கவுண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் final call account. So 48,000 ஷேர்ஸுக்கு தான் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் into rupees 2. 48,000 into 2. 96,000. Being second and final call money received except on 2,000 shares. ஸோ அடுத்ததான் நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? செரியன் ஹோல்ட் பண்ண ஷேர்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ஃபோர்ஃபிட் பண்ணிட்டாங்கல்ல. அப்போ ஃபோர்ஃபீச்சருக்கான என்ட்ரி பாஸ் பண்ணணும். அப்போ ஃபோர்ஃபீச்சருக்கான என்ட்ரி என்ன வரும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டார் டு எந்த அமௌண்ட் அவர் பே பண்ணல? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி தான் பே பண்ணல. ஈக்விட்டி ஷேர் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டு இவர் இது வரைக்கும் பே பண்ண அமௌண்ட்டை நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவோம்? ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவோம். ஃபோர்ஃபிட்டட் ஷேர்ஸ் அக்கவுண்ட் being shares forfeited for non-payment of call money. ஸோ எவ்வளோ கால்ட் அப்பு? எல்லாமே கால் பண்ணிட்டாங்க. அப்போது 2,000 into 10 rupee தான் வந்து கால்ட் அப் வேல்யூ. அப்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ண வேண்டிய வேல்யூ எவ்வளவு? 20,000 rupees. அடுத்ததா இவர் வந்து எவ்வளோ பே பண்ணல? ஃபைனல் கால் மணி பே பண்ணல. தட் இஸ் rupees 2.
அப்போ 2000 ஷேர்ஸுக்கு தான் வந்து அவர் பே பண்ணல. 2000 into 2s are 4000 rupees. ஸோ இது வரைக்கும் அவர் எவ்வளோ ருபீஸ் பே பண்ணியிருக்காரு? 8 ரூபி பே பண்ணிட்டாரு. அப்ளிகேஷன் மணிக்கு ஒரு 1 ரூபி, அலாட்மெண்ட் மணிக்கு வந்து 5 rupees, அப்புறம் என்னத்தையும் ஆட் பண்ணா 6, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கால் மணியும் அவர் பே பண்ணிட்டாரு. அப்போ 6 + 2 8, அப்போ 8 rupees பே பண்ணிட்டாரு. அப்போ 2000 into 8 are 16,000 rupees வந்து அவர் பே பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்றோம்? forfeited shares அக்கௌண்ட்டுக்கு நம்ம கிரெடிட் பண்றோம். அடுத்ததா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? இதை ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ஷேர்ஸையுமே வந்து ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க. ரீஇஷ்யூ ப்ரைஸ் எவ்வளவு? ₹8 per share. அப்போ என்ன பண்ணணும்? பேங்க் அக்கவுண்ட் debtor to equity share capital account. ஸோ பேங்க்ல நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 8 rupees. அப்போ 2000 into 8s are 16,000 rupees. ஆக்சுவலா இந்த ஒரு ஷேரோட ஒர்த் எவ்வளோ பெய்ட் அப்பு? 10 rupee per share. அப்போ 2000 into rupees 10, 20,000. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி பாருங்க. இஷ்யூ பண்ணது வந்து எவ்வளோ? ரீஇஷ்யூ பண்ண வேல்யூ வந்து என்னது? கம்மியாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து என்னது? லாஸை நம்ம என்ன பண்ணுவோம்? forfeited shares அக்கௌண்ட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ forfeited shares அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ லாஸ்? 2 rupee per share வந்து லாஸ். 2000 into rupees 2, அப்போது 4000 rupees வந்து நம்மளுக்கு என்னது? லாஸு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கெயின் ஆன் ரீஇஷ்யூவை வந்து கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா? அப்போ forfeited shares account debtor to capital reserve account. ஸோ நம்ம என்டையர் forfeited ஷேர்ஸையும் வந்து ரீஇஷ்யூ பண்ணதால டைரக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த வேல்யூவையும் இதையும் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து எவ்வளவு? 16,000 rupees வந்து forfeited shares அக்கௌண்ட்ல நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம லாஸ் ஆன் ரீஇஷ்யூவை மைனஸ் பண்ணணும். தட் இஸ் 4,000. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளவு நெட் கெயின்? எவ்வளவு? 12,000 rupees நெட் கெயின். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். Being gain on reissue of forfeited shares transferred to capital reserve account. உங்களுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.